ஹாய் ஒருவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு என்னென்னா பார்த்திங்கன்னா, இன்ஜினியரிங் இவ்வளோ பேர் படிக்கிறாங்களே, வருஷம் இவ்வளோ பேர் படிக்கிறாங்க. அதுவும் மெயினாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இது எல்லாமே சேர்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் காலேஜ்லேயும் அதிகம் பண்ணியிருக்காங்க. அதாவது காலேஜில் சீட்ஸோட எண்ணிக்கை கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் அதிகம், சரிங்களா? அண்ட் ஆல்சோ எல்லாமே மாணவர் சாதகமாக பண்ணித்தராங்க, இல்லைன்னு சொல்ல. இவங்கெல்லாம் படிக்க போகிறாங்களே இவ்வளோ பேர், இவ்வளோ பேர்த்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது கேள்விக்குறிகள் தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 80% மாணவர்கள், முக்கால்வாசி இல்லை 80% மாணவர்கள் ஃபுல்லாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ் தான் படிச்சிட்ருக்காங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, 4 வருஷம் நீ படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க இஷ்டம். ஒன்று உன் 10th மார்க் கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை உன்னுடைய ஸ்கில்லில் எதாவது கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை டெக்னிக்கலாக, அதான் ஸ்கில்லு தான், அந்த டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இல்லாதனால இருக்கலாம், இல்லை கம்யூனிகேஷனில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், உனக்கு இங்கிலீஷ் பேச தெரில, கம்யூனிகேஷனில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கலாம், ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைக்கிறான், அதில் நீ தேராமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. வெளியில் போய் வேலை தேடலான்னு பார்த்தா, வாக்கின் இன்டர்வியூவில் போய் பார்த்தா 2000 பேர் இருப்பான். ஒரு டிசிஎஸ் கம்பெனி சும்மா நீங்கள் போனீங்கனாலே, ஏன்னா கோயம்புத்தூர் இருக்கனால அடிக்கடி நம்ம பசங்க போனதை வச்சு சொல்கிறாங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு, இது மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்கு நம்ம நேரடியாக போகிறோம் அப்படின்னா 2000 பேர் வாக்கின் இன்டர்வியூ வரான். 2000 பேர்த்துக்குமே வேலை தருவானான்னு கேட்டால் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரு டாப் கல்லூரியில் நீ சிஎஸ்சி படித்தாலும் சரி, என்ன பிரான்ச் படித்தாலும் சரி படிக்கிற, அதில் சொல்கிறாங்க இல்லையா, 1 கோடி சம்பளம் வாங்கி கொடுத்தேன் ஒரு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா பெர் ஆனம். பெர் ஆனம்னா ஒரு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபானா மாதத்துக்கு எவ்வளோ வச்சு நீங்களே கணக்கு போகணும். இவ்வளோ சேலரி வாங்கி தரேன்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்களா? இது கிளாஸில், ஒரு கிளாஸில் 60 பேர் படிப்பானா, மொத்தமாக ஒரு 500 பேர் படிக்கிறவங்க, 500 பேர்த்துக்குமே அதை வாங்கி தர முடியுமா? முடியாது. 500 பேர்த்துக்குமே அந்த ஸ்கில் இருக்குமா? கிடையாது. 500 பேருமே டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருப்பானா? கிடையாது. இதில் என்னென்னா, ஒரு தோராயமாக சொல்லப்போனால் விஐபி படத்தில் சொல்கிற மாதிரி தான் 1,35,000-30,000 பேர் போன வருஷம் படிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா 6,000 பேர். அதுக்கு முன்னாடி வருஷம் பேர் 85,000 பேர். இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ படிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது கிட்டத்தட்ட 2 lakhs இன்ஜினியர்ஸ் பார்த்திங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு செட்டில் மட்டும். ஏன்னா ஒரு செட்டு வராங்க இல்லையா, நான் சொல்கிறது டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாமே சேர்த்து ஒரு 2 lakhs மெம்பர்ஸ் வெளியே வர வாய்ப்பு இருக்குது. நான் சொல்ல தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் கிடையாது. அப்படி வரும்பொழுது எல்லாத்துக்குமே அது வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு கிடையாது. இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி மட்டும்தான் நான் பேச வரல, எல்லாத்தை பற்றியும் பேச வந்திருக்கிறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குமா? இன்ஜினியரிங் இவ்வளோ செலவு பண்ணி படித்து, இவ்வளோ எஜுகேஷன் லோன் போட்டு படித்து, கஷ்டப்பட்டு என்னுடைய வீடை வச்சு இல்லைனா நகை அடமான வச்சு நான் படிக்க வச்சது இப்போ வேலை கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாம் படித்து முடித்து வேலை கிடைச்சாதான் எஜுகேஷன் லோனே கட்ட முடியும். எஜுகேஷன் லோன் கட்டாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா? ஸோ இதெல்லாம் காரணம் என்னங்கிறது பார்த்துடலாம். இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குமா அண்ட் கிடைக்காதா, எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வர வீடியோக்கள் எல்லாமே நம்ம கரியர் கைடன்ஸோட வீடியோ இருக்கும். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ண லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னன்னாங்க, நான் சொல்லிக்கிற விஷயம் ஒன்று தான். நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்கிறீங்களோ, இல்லை மெக்கானிக்கல் படிக்கிறோ, சிவில் படிக்கிறோ, ஃபஸ்ட்டு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீ ஒரு டாப் காலேஜில் படிக்கணும். டாப் காலேஜ்னால் லிஸ்ட்டு நான் கொடுத்துருந்தேன் ஒரு 60 காலேஜ். சரி இல்லையா, நம்ம லிஸ்ட்டு நம்பிக்கை இல்லையா, வேறு ஏதாவது லிஸ்ட்டு எடுத்து பாரு. யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்க வீடியோ பாரு. அவங்க வீடியோவில் பார்த்தீங்கனாலே ஒரு 100 காலேஜஸ் லிஸ்ட்டு போடுறாங்க, ஒரு 50-60 காலேஜ் லிஸ்ட்டு போடுறாங்க. டாப் காலேஜில் போய் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலனா மெக்கானிக்கல் படி, மெக்கானிக்கல் கிடைக்கலாம், சிவில் படி. எதுக்கு நம்ம படிக்க போகிறோம்? கம்ப்யூட்டர் படிக்க போகிறோமா? எதுக்கு நம்ம படிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மனசுலேருந்து அழிச்சிருங்க. எதுக்கு நம்ம படிக்க போகிறோம்னா, ஜாப் கிடைக்கிறக்காக, நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறக்காக, நம்ம ஃப்யூச்சர் மாறுறதுக்காக. இன்றைக்கி நம்ம ஏழையாக இருக்கலாம், நாளைக்கு நம்ம பணக்காரனாக இருக்கோம். நம்ம குடும்ப சூழ்நிலை வளர்கிறதுக்காகவும், வளர்றதுனா நம்ம குடும்ப சூழ்நிலை வேறு லெவலில் மாற்றம் அடையணுங்கிறதுக்காகவும் நம்ம போராடுறோம். ஸோ இது உண்மையான விஷயம். பேரண்ட்ஸுமே அதுக்காக தான் போராடி உங்களை நல்ல காலேஜில் சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க, டொனேஷன் கட்டி கூட சேர்த்தணும்னு நினைக்கிறாங்க. சில காலேஜஸ் அது தவறுதலாக எடுத்து, தவறுதலான்னு சொல்லக்கூடாது, அதை புரிஞ்சுக்காமல் அவங்களோட வியாபார ரீதிக்காக அவங்க பண்ணுறாங்க. சரி, அது ஓகே, அதில் போய் நீங்கள் மாட்டாதும் உங்களோட இது. பட் காலேஜ் அவங்களோட இது பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க பிஸ்னஸ் நடக்கணும்ல. இப்போது நீ சொல்லு, இவ்வளோ காசு கட்டி படிக்கிற, நீ பிளேஸ்மெண்ட் ஆகலைன்னா, வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன்?
ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த கான்ட்ரவர்சியில் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து போய் படிக்க வேணாம்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, டாப் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி கோர்சஸ் கிடச்சிதுன்னா ஓகே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா ஃப்யூச்சர் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா 4 வருஷம் கழிச்சு இவ்வளோ பேர் வெளியே வருவான், இவ்வளோ பேர்த்துக்கு தான் வேலை இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, ஃபஸ்ட்டு சிஎஸ்சி ஓரியன்ட் கோர்சஸ் நீங்கள் வந்து எடுக்கிறா இருந்தால் டாப் காலேஜில் எடுத்து பழகு. நீ டயர் 4 டயர் 3 கீழே இருக்க காலேஜஸ் எடுத்தீங்கன்னா, கீழே இருக்க காலேஜ் என்ன காலேஜில் வேணாலும் உனக்கு கம்ப்யூட்டர் கிடைக்கும். எடுத்தீங்கன்னா வேண்டாம், வேஸ்ட், டைம் வேஸ்ட். நீ படிச்சுட்டு வெளியே வரணும், ஏதோ 2 பேர்த்துக்கு தான் வேலை கிடைக்கும். ஒரு கிளாஸில் 60 பேர் இருக்காங்கன்னா 2 பேர்த்துக்கு தான் வேலை கிடைக்கும். அதை வச்சு கணக்கு காமிச்சிட்டு போயிடுவாங்க. போர்டில் பெரிய ஃப்ளக்ஸாக போடுவாங்க, அதை வச்சு கணக்கு காமிச்சிட்டு போயிடுவாங்க. அடுத்த வருஷம் அட்மிஷனுக்கு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டாப் காலேஜில் ஏதோ ஒரு சீட் கிடத்துல எடுத்துருக்கு. என்ன நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருக்கேன், கோர்ஸும் முக்கியமாக காலேஜும் முக்கியமாக. என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான் முக்கியம். நிறைய பேர் கோர்ஸுக்கு முக்கியம் கொடுத்து மெக்கானிக்கல் அப்படின்னு படிக்கும்போது, சிவில் படிக்கும்போது அங்கே ஐடி கம்பெனி வரதில்லைங்க சார். எங்களுக்கு மெக்கானிக்கல் படிக்கிறோன்னா ஐடி கம்பெனி எங்களை ரெக்ரூட் பண்ணுறதில்ல. சில ஐடி கம்பெனி தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. சில ஐடி கம்பெனிக்கு வந்து கோர் பிரான்ச்சஸை வந்து விட்டுறாங்க, சர்க்யூட் பிரான்ச்சஸ் கூட எடுத்துக்கிறாங்க. ஆனால் மெக்கானிக்கல் மாதிரி ஒரு பெரிய கோர் பிரான்ச்சஸ் வந்து எடுத்துக்கிறதில்ல. மீன்ஸ் இன்டர்வியூக்கே அட்டன் பண்ண சொல்கிறதில்ல. அதனால் நிறைய பேர் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது இது உண்மையான விஷயந்தான். இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா ஐடி டவுனில் இருக்குது. அவன் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறான். பையனுக்கு இப்போ வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக ஏடிஎஸ் ஏஎம்எல் தெரியுதான்னு பார்க்குறாங்க. எல்லாமே மேனுவலாக நடக்குது அப்படிங்கிறப்போ வேலைக்கு எடுக்கலாம். இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, ஏஐ வந்துருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? அதனால் பாதி வேலை அதே பண்ணிடுது. அடுத்தது எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க, சீனியாரிட்டிஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்க. உங்கள் ஃப்ரெஷர் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃப்ரெஷர் எடுத்துகிட்டு போனவங்க எல்லோரும் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்கில் இருக்கவனை எடுத்துகிட்டு போனால் தான் அவனுக்கு வேலை நடக்கும். அவனுக்கு வந்து அவன் ப்ராஜெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஆல்சோ அவனுக்கு சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ கம்பெனிக்கு ஒரு வளர்ச்சி அடையும். ஸோ உங்களை நீங்கள் எதுவுமே தெரியாமல் போனீங்கன்னா, நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஃப்ளூக்கில் நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா, அவங்கள வச்சு என்ன பண்ணுவான், அங்கே 6 மாதம் ட்ரைனிங் தருவான். அந்த 6 மாதம் 7 மாதம் ட்ரைனிங்கில் படிக்க வச்சு உங்களை கிளியர் பண்ண சொல்லுவோம். அந்த கிளியர்லேயும் அந்த ட்ரைனிங்லேயே உங்களுக்கு வந்து ட்ரைனிங்னா நீங்கள் கிட்டத்தட்ட வேலை மாதிரி தான் வச்சுக்கோங்க. அதில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா வெளியே அனுப்பிடுறான். இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் வெளியே அனுப்பிடுறான். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் லாக் ஆகிடுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பயப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ லீவில் சும்மா இருக்கீங்க. லீவில் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆப்டிடியூடை தெரியாமல் நீங்கள் போகக்கூடாது. சில யூடியூப்பில் சில இதில் கோச்சிங் சென்டரில் ஆன்லைனில் நடத்துகிறான்னு சொல்கிறாங்க. அதை நம்பாதீங்க. ஆன்லைனில் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியல. நேரில் போய் படிக்கிறது பெட்டர். ஆப்டிடியூடு ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க எல்லா காலேஜ்லேயும். ஏன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு தான் உள்ளே எடுக்கிறான். இப்போ விஇடி எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் ஆப்டிடியூடு மிக்சர் ஆகுதா இல்லையா டெஸ்ட்டில்? ஆப்டிடியூட் இல்லாமல் எதுவுமே இல்லை. கம்பெனிக்காரனும் அதுதான் கேட்குறான். அடுத்தது இங்கிலீஷ் வேர்பல். இங்கிலீஷில் வேர்பல் நாலேஜ், அதாவது வொக்காபுலரி தெரியுதா? ஒரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் அவனுக்கு ஒரு பேராகிராஃப் எழுத தெரியுதா? அவனுக்கு பேச தெரியுதா? அப்படின்னு தான் ஒரு கம்பெனி பார்க்குது. இது 2 ரொம்ப முக்கியங்க ஒரு கம்பெனிக்கு. லாஸ்ட்டாக தான் டெக்னிக்கலாக அவன் வந்து வெல் டேலண்டட் ஸ்கில்லாக இருக்கான். அவனுக்கு எதாவது கோடிங் லாங்குவேஜ் தெரியுதா? ஐடி கம்பெனி சொல்கிறேன். ஒரு கோடிங் லாங்குவேஜ் தெரியுதா? ஒரு ஏதாவது கற்று வச்சுருக்கானா? அவன் மண்டையில் ஏதாவது சரக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போல்லாம் வந்து அப்படி தான் இருக்குது. டெக்னிக்கல் ரவுண்டே ஒரு ரவுண்டே நடக்குது இப்போல்லாம். ஸோ அதனால் தயவு செய்து இந்த 3 விஷயத்தையும் மறந்துடாதீங்கிறத நான் சொல்லுவேன். நீங்கள் அதுக்கப்புறம் மேக்ஸ் படிக்கிறது, ஃபிசிக்ஸ் படிக்கிறதெல்லாம் ஓகே, அது சப்ஜெக்ட் படிச்சிருக்கு. நான் சொல்கிறது இந்த 3 வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லீவில் நீ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கம்ப்யூட்டர் கிளாஸ், சரியா? கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போக ட்ரை பண்ணு. ஏதாவது ஒரு பேசிக் கற்றுக்க. C++, பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேசிக்ஸ் கற்றுக்க. ஏன்னா பேசிக்ஸின் அடிப்படையில் தான் நீ வந்து உள்ளே போய் நல்லா படிக்க முடியும். கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கோர்ஸ். மெக்கானிக்கல் படிக்கிறியா, சிவில் படிக்கிறியா, டாப் காலேஜில் எடு. 150 கட் ஆஃப் இருந்தால் கூட டயர் 1 கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் மாதிரி கோர்சஸ் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ 130 120 இருந்தால் கூட உனக்கு டயர் 2ல் நல்ல கல்லூரி, நல்ல ஒரு அட்டானமஸ் கல்லூரியில் உனக்கு மெக்கானிக்கல் சிவில் காத்துட்ருக்கு. ஆனால் சீட்டு சும்மா போகுதுங்க. மகாலிங்கம்னு ஒரு காலேஜ் இருக்குது பொள்ளாச்சியில். போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா சிவிலில் சீட்டு 5-6 சீட்டு அப்படியே காட்டுது, எவனுமே எடுக்க மாட்டான். காரணம் என்ன அப்படின்னா பயந்துக்கிறானுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் கம்ப்யூட்டர் எடுத்துட்டான், தமிழ்நாடே ஃபுல்லாக கம்ப்யூட்டர் எடுக்குதா, ஐயோ நம்ம எடுக்கலைன்னா பயந்துருவான். என்னங்க இது? ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வேணாமா? நான் என்ன சொல்கிறேன்னா, நல்ல கல்லூரியில் நீ ஒரு கோர் பிரான்ச்சஸ் எடுத்து அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு 2 சைடுமே போகலாம். ஒன்று கோர் சைட்லேயுமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு தர்றதுக்கு கல்லூரி இருக்காங்க. அந்த மாதிரி கல்லூரி இருக்குது. அந்த மாதிரி ரேராக தான் இருக்குது கல்லூரிகள். ஆனால் ஐடி கம்பெனி வர்றதுக்கு ஐடியிலே 2 வகை இருக்குது. பிபிஓ, கேபிஓ. ஐடி வந்து பார்த்திங்கன்னா வேறு செக்டாரு.
ஐடி கம்பெனி வராமல் பிபிஓ கேபிஓலெல்லாம் ப்ளேஸ் பண்ணி போஸ்ட்டில் போட்டுருவாங்க. இவ்வளோ பேர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, 10,000 12,000 சம்பளம், 15,000 சம்பளம்லாம் சம்பளமா. ஆனால் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா ஐடி கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட் பண்ணிட்டு போனாங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பிங்கோ இல்லை ப்ரோக்ராமிங் டெவலப்பிங்கோ ஏதோ ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கிடச்சிதுன்னா மாத சம்பளம் 50,000லேருந்து ஃபஸ்ட்டு அப்புறம் 2 லட்சம் 3 லட்சம் போயிட்டே இருக்கும். இது ஐடியில் போனால் மட்டும்தான். இது உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா பெரிய காலேஜில் மட்டும்தான், ப்ளஸ் நல்ல கல்லூரியில் மட்டும்தான். கீழே இருக்க கல்லூரியில் வாங்கி தராங்களான்னு கேட்டால் மேபி ட்ரை பண்ணலாம். ஆனால் 2 பேரோ 3 பேரோ தான் போவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவனே ஷார்ட் லிஸ்ட் போடணும்னு நினைக்கிறான். ஏன் 3rd tier 4th tier படிக்கிறோம், படிக்காத பையனாக தான் இருப்பான். நீங்கள் கட் ஆஃப் கம்மியான பையன் தானே, இப்படியே வந்து ப்ளேஸ் ஆக மாட்டான்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அவன் முயற்சி பண்ணி ப்ளேஸ் பண்ண வச்சாலும் நீயும் ப்ளேஸ் ஆக மாட்டேன். நான் டிஸ்அட்வான்டேஜே பேசுகிறேன்னு நினைக்காத. இது எல்லாமே வரக்கூடிய பிரச்சனைகள். இது நீ சமாளிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீ டெக்னிக்கலாக நீ ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணு. ஒரு சின்ன பேசிக் இந்த லீவில் போய் கற்றுக்கோ. அது சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பண்ணேன். அண்ட் இங்கிலீஷ் கற்றுக்கோ, சரியா? ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு ஒரு நாலேஜ் வளர்த்துக்கோ. இதுக்கு கிளாஸ் போ, இதுக்கும் கிளாஸ் போ. ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு கிளாஸ் கிடைக்கலன்னா வெயிட் பண்ணு. உனக்கு வந்து டைம் கிடைக்கும்போது இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போயிட்டுட்டே ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இந்த கிளாஸ் போ. ஆப்டிடியூட் கிளாஸ் எவ்வளவோ பேர் பண்ணுறாங்க, சரிங்களா? நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சொல்ல, ஒரு கம்பெனி ரவுண்டு கிளியர் பண்ண முடியல, கம்பெனி வைக்கிற ரவுண்டு கிளியர் பண்ண முடியல, அதுக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் தான் எனக்கு தேவை. ஸோ வேர்பல் நாலேஜ் கண்டிப்பாக தேவை. காம்ப்ரிஹென்ஷன், வொக்காபுலரிஸ், கிராமர், டென்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தேவைப்படுதுங்கிறாங்க. ஸோ பையனுக்கு இங்கிலீஷ் தெரியுதா, அதுதான் பார்க்குறாங்க. ஒரு மைக்ரோசாஃப்ட்லேயோ ஒரு கூகுள்லேயோ வேலை பார்த்தா உங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ஆனால் இன்றைக்கி யார் போய் வேலை பார்க்குற? ஒருத்தர் 2 பேர் தான். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஐஐடியில் படித்தவனும் என்ஐடியில் படித்தவனுக்கே இன்றைக்கி இந்த கதி தான் இருக்குது, அமிர்தாவில் படித்தவனுக்கே. ஸோ என்ன பயப்படுத்துகிறேன்னு சொல்கிறேன்னா, அதாவது எல்லாத்துக்குமே வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அங்கே சரக்கு இருந்தால் மட்டும்தான் வேலை. ஓகே. ஸோ அதனால் தயவுசெய்து நீயே மேம்படுத்திக்க. நீ ஈசி படித்தாலும் சரி, ட்ரிபிள் படித்தாலும் சரி, ஏன் பிளாஸ்டிக் டெக்னாலஜி படித்தாலும் சரி. உங்களுக்கு இன்ஜினியரிங் எவ்வளோ கோர்ஸ் இருக்குது தெரியுங்க? நிறைய கோர்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோர்ஸ் 6 கோர்ஸ் தான். அந்த சிஎஸ்சி, ஏடிஎஸ், சைபர் செக்யூரிட்டி முடிஞ்சால் அந்த சிவிலு, ட்ரிபிள், இசிஇ, மெக்கானிக்கல், இதுதான் தெரியுது. சார் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வித்தியாசமாக தேர்ந்தெடுத்து படிக்கிறியா, நல்ல காலேஜில் படி. இல்லையா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன், அதுவும் டாப் காலேஜில் பாரு. இல்லை கிடைக்கலையா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்கள் கட் ஆஃப் கிடைக்கலையா, விட்டுரு. மெக்கானிக்கல் வச்சுட்டு போயிட்டே இரு சாய்ஸ் பண்ணிங்களா. உனக்கு அதில் அட்லீஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாவது உனக்கு கிடைக்கும்ல. மெக்கானிக்கல் படிச்சுன்னு ஒரு துக்கம் இருந்தாலும் நீ வந்து பிடிக்காதனால தான் மெக்கானிக்கல் எடுக்கிற. பட் இருந்தாலும் அந்த கல்லூரியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு கிடைக்கும்போது பெரிய லெவலில் உனக்கு வந்து நீ போய் செட்டில் ஆகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும், சரியா? ஸோ அதனால் லீவில் தயவுசெய்து இது செட் பண்ணு. இதை தவிர நீ வேறு எதுவும் பண்ணலை, நீ இப்படியே சும்மா 4 வருஷம் படிச்சுட்டு போய் எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிட்டேங்க சார், ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் கூட இல்லை, ஆனால் செலக்டே ஆகலை வேலைக்கு அப்படின்னா, 12th வந்து 98% வச்சுருக்கேன், ஆனால் வந்து 97 96% வச்சுருக்கேன், ஆனால் பாருங்கள் எனக்கு வேலை இல்லை, அவ்வளோதான், புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதான். நான் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கிறது இல்லை. நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம காலத்தின் கட்டாயத்தின் பின்னாடி கரெக்டாக போய் படித்து பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான் என்னோடய ஆசையும் உங்கள் அப்பா அம்மாவோட ஆசையும், சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குமா அப்படிலாம் சொல்லாதீங்க. வேலை கிடைக்கும். நீ பிஎஸ்சி படித்தா மட்டும் வேலை கிடைக்குமா? பிஎஸ்சி படித்தாலும் இப்படி தான் இருக்கானுங்க. ஸோ பிசிஏ படித்தாலும் இப்படி தான் இருக்காங்க, பிகாம் சிஏ படித்தாலும் இப்படி தான் இருக்காங்க. எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கணும்னா எல்லா துறையிலையும் எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இன்ஜினியரிங்கும் பேராமெடிக்கலும் யார் படித்தாலும் ஸ்கில் இல்லைன்னா அவங்க துரத்தி விட்டுருவாங்க. அதுதான் உண்மை. ஸோ அதனால் இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்குமாங்கிற விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் செலவு பண்ணி படிக்கிறது வர்த்தான காலேஜான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வர்த்துனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் நல்லா இருக்கணும், பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ப்ரீவியஸ் இயரில், அண்டு நாக் வச்சுருக்காங்களாம் பாருங்கள், என்பிஏ அக்ரிடேஷன் ஏதோ கோர்ஸுக்கு வச்சுருக்காங்களாம் பாருங்கள், அந்த காலேஜ் ஆரம்பித்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு பாருங்கள், அண்ட் ஃபேக்கல்ட்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேளுங்க. அந்த ஃபேக்கல்ட்டி என்ன படிச்சிருக்காங்கன்னு வரைக்கும் நீங்கள் விசாரிச்சதில்ல, நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போனான்னா ஓரளவுக்கு தெரியுது. அண்ட் பசங்கள்கிட்டையும் கொஞ்சம் அங்கே போய் விசாரிக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் பார்க்கணுங்க. ஒரு லேபு நல்லால, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லால, அந்த நிறுவனத்தில் வந்து ஒன்றுமே நல்லால அப்படின்னா கண்டிப்பாக பையன் வளரவே முடியாது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டாப் கல்லூரியில் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க இனோவேட்டிவாக. ஒரு ஈஸ்வர் காலேஜாக இருக்கட்டும், ஒரு சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஒரு ராஜலட்சுமியாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய கல்லூரிகளில் ஃபீஸ் ஜாஸ்தி வாங்கினாலும், நான் வந்து என்னடா இந்த கல்லூரி மட்டும் சொல்கிறேன் நினைக்கிறேன், டாப் Tier 1 கல்லூரியில் மாற்றிட்டாங்க எல்லாமே. சிலபஸே அவங்க வைக்கிறதான சிலபஸ். அட்டானமஸ் கல்லூரினா அவங்க செட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அப்போ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிலபஸை மாற்றிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி சிலபஸை மாற்றிக்கிறாங்க. அப்படி மாற்றும் போது என்ன ஆகுதுன்னா, பையனோட வளர்ச்சி அண்ட் பையனோட வேறு லெவலில் இருக்கிற முயற்சி அண்டு அவனுடைய சேஞ்சஸ் எப்படி 12th வந்தானோ அப்படி இல்லாமல் அவனோட சேஞ்சஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ அது வந்து நல்ல பெரிய கல்லூரிகளில் பார்க்க முடியுது.
கீழே இருக்க கல்லூரிகளில் முயற்சி பண்ணால் வரலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்டு முயற்சி பண்ணுங்கள். மோரோவர் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு லாஸ்ட் டயரில் போய் சிக்காமல் நல்ல கல்லூரியில் போய் படிக்கலாம். இல்லையா காசு இல்லையா போய் பிஎஸ்சியில் நல்ல காலேஜில் டாப் காலேஜில் காசு போனோம் பரவாயில்ல சேர்ந்துரு, ஏதோ ஒன்று பண்ணு. ஆனால் காலேஜ் முக்கியம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் நீங்கள் நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது கோவப்படுத்தினா மன்னிச்சிருங்க. அண்ட் இதுதான் உண்மையான விஷயம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.